வந்து பாப்போம் நம்ம ட்ரை பண்ணி. இங்க பாருங்களேன் கோஸ்ட். Hello my people, வணக்கம், welcome back to our channel. And இத நீங்க first time பாக்குறீங்க அப்படினா this is Nadia, this is Sindhu. So இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. So இன்னைக்கு நம்ம என்ன ட்ரை பண்ண போறோம் அப்படினா it is எங்களோட செட்டப் பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்கணும் இது வந்து சோ என்ன அப்படினா வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஹாரர் ஆப்ஸ் தான் வந்து ட்ரை பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம வந்து ஆப்ஸ் ட்ரை பண்ணதே கிடையாது. அது மட்டும் இல்லாம வந்து இந்த ஆப்ஸ் பத்தி எல்லாம் படிக்கிறப்பவே வந்து அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி எல்லாம் இருக்கு, கொஞ்சம் பயமாவும் இருக்கு. எங்களுக்கே தெரியாது இப்படிலாம் ஒரு பேய் ஆப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி வந்து நான் ஆப்ஸ் அப்படின்னு ஒண்ணே இல்ல, சும்மா ஏதாவது பொம்மை விளையாட்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரி இருக்கும். ஆனா இது பார்க்க வந்து ரொம்ப ரொம்ப டெரரா இருக்கு. சோ நம்ம இப்ப இதுதான் வந்து விளையாட போறோம். ஆக்சுவலி நான் எப்படி விளையாட போறேன் அப்படின்னா நான் பிளே பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் உங்களுக்கு வந்து நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆகுது இல்ல, சோ அதை வந்து நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் வந்து ஆன் பண்ணிடுறேன். ஆக்சுவலி பாக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டெரிஃபிக்கா இருக்க மாதிரி இருக்கு. சோ நம்ம இப்பதான் வந்து அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆப் என்ன அப்படின்னா வந்து கோஸ்ட் ஃபவுண்ட் சிமுலேட்டர் அப்படின்னு ஏதோ ஒரு ஆப் சொன்னாங்க. சோ அதை வந்து நான் கூகுள் பிளேல போட்டிருக்கேன். போட்ட உடனே வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு வருது, பச்சை கலர்ல இருக்கு. நீங்க ஏதாவது இது மாதிரி விளையாடி பாத்திருக்கீங்களா? ஆமா, யாராவது வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடி இருக்கீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் கேம் வந்து இந்த கோஸ்ட் டிடெக்டர் ரேடர் சிமுலேட்டர் அப்படின்னு வந்து ஏதோ ஒன்னு இருக்கு. 3.8 ரேட்டிங்ஸ் எல்லாம் வேற கொடுத்திருக்காங்க. கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் வேற பயங்கரமா படிச்சிருக்கு. ஐ மீன் பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஐ ஆல்ரெடி நோ தட் இஃப் யூ கீப் யுவர் ஹேண்ட் இன் த கேமரா தி கோஸ்ட் இஸ் தேர் இன் த டார்க்னஸ். சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் என்னோட ஆன்லைன் ஷாப்பிங்கோட கண்டினியூவேஷன் கொஞ்சம் வந்து நான் உங்ககிட்ட காட்ட போறேன். சோ இந்த டாப் வந்து ஃபர்ஸ்ட் டாப் என்ன அப்படின்னா வந்து இந்த பிங்க் கலர் டாப் தான். சோ இது வந்து இந்த கையெல்லாம் பாத்தீங்களா ஒரு மாதிரி டிஃபரெண்டான ஒரு ஹேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட ஸ்டிச்சிங்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. பேசிக்கா வந்து நான் அதனால தான் மெயினா இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்து ஒரு பிரிண்டட் குர்த்தி மாதிரி. சோ இது மேல வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர்ல வந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட ஸ்லீவ்ஸ் தான் வந்து இதுல வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. லைக் மீதி டாப்ஸ் எல்லாத்தையும் விட இதோட ஸ்லீவ்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. சோ இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டாப். சோ செகண்ட் டாப் என்ன அப்படின்னா வந்து இதே மாதிரி, பட் ஆனா லைக் இதே மாதிரி கட் எல்லாமே, ஆனா வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, இதோட டிசைன் அண்ட் சைட்ல எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க இந்த ப்ளூ கலர்ல. அண்ட் இந்த ப்ளூ கலர்ல பாத்தீங்களா சைட்ல வந்து நாட் எல்லாம் வந்து கட்டி தொங்க விட்டுருக்க மாதிரி எல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் பாக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருக்கு. பேசிக்கலி நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ணுவோம்ல, சோ அது அந்த குர்தாஸ் மாதிரியே இல்லாம வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான லுக் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால தான் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி சைட்ல வந்து இந்த நாட் கொடுத்து தொங்க விட்டுருக்காங்க. அண்ட் இதுவும் வந்து ஒரு பிரிண்டட் குர்த்தி தான். சோ இதுலயும் வந்து இந்த மாதிரி வந்து கோல்டன் கலர்ல வந்து ஒரு மாதிரி டிசைன் வந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க. பாக்கிறதுக்கு வந்து இந்த கலர் காம்பினேஷன், அதாவது இந்த கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த கோல்டன் பிரிண்ட் கொடுத்திருக்கிறதுனால வந்து பாக்கிறதுக்கு வந்து லைக் ரொம்ப கொஞ்சம் வந்து ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குது இந்த குர்த்திக்கு. சோ நெக்ஸ்ட் டாப் என்ன அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த டி-ஷர்ட் தான். சோ இந்த டி-ஷர்ட் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நீங்க வந்து நிறைய இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ்ல பாத்துருப்பீங்க. இந்த எல்லோ வித் ப்ளூ கலர் அண்ட் வித் ஒயிட் வந்து காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ அதனால தான் நான் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் இது பாக்குறதுக்கும் வந்து லைக் எப்படி சொல்றது, நீங்க வந்து உங்களுக்கு எந்த மாதிரி லுக் வேணுமோ, நீங்க ஹாஃப் ஸ்லீவ் விட்டீங்க அப்படின்னா வந்து பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி ஒரு லுக் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனாலும் வேணும் அப்படின்றவங்க ஃபுல் ஸ்லீவும் கொடுத்துக்கலாம். சோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்க வந்து இதை டிசைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து சேம் மாடல் அண்ட் வந்து கலர் காம்பினேஷன் வந்து டிஃபரெண்டான ஒன்று தான் வந்து இந்த மாதிரி இந்த மெரூன் கலர். சோ இதோ வந்து பாக்கிறதுக்கு வந்து அந்த எல்லோ கலர் மாதிரியே தான் இருக்கும், பட் ஆனா வந்து கலர் காம்பினேஷன் வந்து மாறி இருக்கு. சோ இன்ஃபேக்ட் வந்து நான் சிந்து எல்லாம் கூட வந்து சேம் இதே மாதிரி வந்து ஒரே டிஷர்ட் வந்து மாத்தி மாத்தி வேற கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுனால வந்து இந்த மாதிரி கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சோ இந்த டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு பாக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் குர்த்திஸ்மே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது எல்லாத்தையும் விட பெஸ்ட் என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்து ரொம்ப சீப்பான ஒரு பிரைஸ்ல கிடைக்குது. எல்லாமே வந்து பிலோ 999 தான். சோ நீங்க வந்து இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுத்திருக்கேன். சோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லாமே வந்து ரொம்ப அஃபோர்டபிளான ஒரு ரேஞ்ச். நான் சொன்ன மாதிரி எல்லாமே 999 கீழே தான் இருக்கு. சோ அதனால வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி. சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பில்டப்பே வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இது எப்படிப்பட்ட ஆப்பா இருக்க போகுது அப்படின்னு வந்து சத்தியமா தெரியல. சோ இப்ப நம்ம இன்ஸ்டால் போட்டுட்டோம். இன்ஸ்டால் ஆன உடனே வந்து இது விளையாட ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலி இந்த கேம் என்ன அப்படின்னா வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வீட்டுல இப்படி வீட்டை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா சப்போஸ் வீட்டுல கோஸ்ட் எங்க இருக்கோ அந்த கோஸ்ட் கிட்ட வந்து கண்ணாடியில காமிச்சிட போற ரேடர் வந்து ஆன் ஆகும் அப்படின்னு வந்து, அதாவது ரேடர் ஆன் ஆகி நம்மளுக்கு வந்து எங்க கோஸ்ட் இருக்கு அப்படிங்கறது காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. தெரியல, இது வந்து ஓகே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. சோ இப்ப நம்ம வந்து பாப்போம் இது எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. நீங்க வந்து எக்ஸைட்டடா இருக்கீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கேலிப்ரேட்டிங் சென்சர்ஸ்
ஓகே திக்கு திக்குன்னு இருக்கு. டப் 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 அப்படின்னு இருக்கு. குழந்தை அதுக்கு ஓகே சரி விடு பஞ்சு நஞ்சு விட்டுணும். சோ நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுக்க போறோம். ஸ்டார்ட். சவுண்ட் ரொம்ப பயமா இருக்கு. வாக் அரவுண்ட் ஸ்லோலி டு டிடெக்ட். பாத்துக்கோங்க. சவுண்ட் அப்படியே திக் திக் அப்படின்ற இந்த மாதிரி இருக்கு. டெவில் மூவிஸ்ல எல்லாம் ஒரு சவுண்ட் இருக்கும் பாத்தீங்களா, பிஜிஎம் மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டெரிஃபிக்கா இருக்கான சவுண்ட். பெட்டி கீழே காட்டி பார்ப்போம் அது வருதா. ரொம்ப பயமா இருக்கு. Ghost signal acquired. ரொம்ப பயமா இருக்கு. ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப 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 பயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் வந்தது. Signal lost. சோ நம்ம வேற ஏதாவது ஒரு ரூம்ல போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்படியே வாங்கின ஆனா ரொம்ப 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 பயமா இருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. சோ நம்ம வந்து பார்ப்போம், நம்ம ட்ரை பண்ணி. கோஸ்ட் சிக்னல் அக்வயர்ட் அப்படின்னு வருது. இங்க பாருங்களேன், கோஸ்ட் அடுத்து பாருங்களேன், கோஸ்ட் அடுத்து இதுல இதுக்கு முன்னாடி வந்து கோஸ்ட் வந்த மாதிரி காட்டி. இதுக்கு மேல நானும் பார்த்தேன், ஏதோ காமிச்சுதான் ஒயிட் கலர்ல. ஒருவேளை ஏதாவது இருக்குமோ. ரொம்ப டெரிஃபிக்கான கேம். தயவு செஞ்சு வீட்டுல வந்து இந்த மாதிரி தனியா இருக்கும் போதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஆக்சுவலி எங்க வீட்டுல இப்ப யாருமே இல்ல. சோ கண்டிப்பா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்திருப்பீங்க இது எவ்வளவு ஹாரரான ஒரு ஆப்பா இருந்தது அப்படின்னு சொல்லி. அந்த பேய் பார்த்தோன்னே செம்மையா பயந்துட்டோம். ஆனா அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, லைக் வந்து நாங்க கட் பண்ணிட்டோம். சோ கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து சும்மா உட்காந்துட்டு வந்து நாங்க சோஃபால வந்து ஏதாவது வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு ஸ்கேன் பண்ணிட்டே இருந்தோம். அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, லைக் ஏதோ ஒண்ணு டிடெக்ட் ஆச்சு. டிடெக்ட் ஆகி சும்மா நேம் அப்புறம் மெயில் ஃபீமெயிலா அதெல்லாம் கிடையாது. அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது, லைக் பேசிக்கலி வந்து ஏதாவது ஒரு ஹை ரேடியேஷன் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சுதான் அது வந்து சும்மா பேய் அப்படின்னு சொல்லுது போல. சோ அதை வச்சு வந்து அது பேயா இல்லையா அப்படின்னு ஏதோ ப்ரெடிக்ட் பண்ணுது. பட் ஆனா தனியா இருக்கும் போது தயவு செஞ்சு இதெல்லாம் விளையாடுறதுங்க. கண்டிப்பா பயமா தான் இருக்கும். குழந்தைங்க ஆமா கண்டிப்பா குழந்தைங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற குழந்தைங்க. சோ அது வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து ஹாரரா இருக்க மாதிரி இருக்கு. லைக் நம்மளுக்கு வந்து படப்பட அப்படின்னு ஆயிடுது, பயமா ஆயிடுது. சோ அதனால வந்து அதை மட்டும் தனியா இருக்கும் போது ட்ரை பண்ணிடாதீங்க. இப்போ சோ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நந்தினி கூட இருந்தாலே நம்மளுக்கு பயமா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட். இப்போ நான் வந்து சிந்து அப்பப்போ பயமுறுத்துவேன், இந்த மாதிரி உருட்டி உருட்டி கண்ணெல்லாம் உருட்டி. சோ அந்த மாதிரி பார்த்தாலே பயமா தான் இருக்கும். கண்ணு ரெண்டு
எக் வச்ச மாதிரி இருக்கும். சோ நம்ம நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ண போறோம்னா வாரம் தானே மாத்துறேன். இப்போ மரியம் அப்படின்னு ஒரு ஹாரர் கேம் இருக்கு. சோ அந்த ஹாரர் கேம் மூவி நினைக்கிறேன். சோ அந்த ஹாரர் கேம் வந்து நம்ம இப்ப ட்ரை பண்ண போறோம். அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. சோ இப்ப அந்த மரியம் கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறேன். என் போன்ல வேற பேட்டரி வேற லோவா இருக்கு. வந்து இது வந்து இந்த மாதிரி குட்டி பொண்ணு போட்டு வந்து பேய் மாதிரி இருக்கு. சோ இது நம்ம விளையாடி பார்த்தோம். குட்டி பொண்ணு இல்லடி, குட்டி சாத்தான். சோ இது வந்து அட்வென்ச்சர் பசில் கேஷுவல். சரி, இதுக்கு வந்து ரேட்டிங் 3.8 கொடுத்திருக்காங்க. இதுக்கும் திஸ் இஸ் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் கேம் இன் மை ஒப்பீனியன். இட்ஸ் நாட் ஓகே, இட் இஸ் வெரி கூல் கேம். இட் டசன்ட் lag at all. Okay, the bad thing is this game, so yeah, it's okay. The game have many cool characters அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. இது எவ்வளவு உண்மை எவ்வளவு போய் அப்படின்னு சொல்ல கூலா கிரீப்பியா அப்படின்னு வந்து போய் பார்த்தா போதும் கட்சி விட்டுருவா. அப்புறம் என்னடி வேட்டியோன்னு பயமா இருக்கு. பார்க்கவே பயமா இருக்கு. ஸ்டார்ட் கேம் கொடுக்குறேன். லோடிங் நியூ எக்ஸிக்யூட்டிங் லைஃப் ப்ளீஸ் ஸ்டாண்ட் பை. ஹிந்தியில வருது. சோ நம்ம இங்கிலீஷ்ல மாத்திக்கலாம். ஓகே, நான் இங்கிலீஷ்ல மாத்திட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ஹிந்தில ஹிந்தி தெரியாது நினைச்சா நீ. பேசு. तुम नाम क्या है? My name is Mariam. என்னடி இப்ப நான் கேட்டா சொல்லுது. Okay. Choose the close the light and turn up the volume. So light off பண்ண சொல்லிருக்கு. So நம்ம வந்து இப்ப light off பண்ணிட்டோம். Actually இதுல என்ன சொல்லுது அப்படின்னா only below 12 years அப்படின்னு சொல்லுது. So அப்ப நான் ஏஞ்சி போயிட்டேன். ஏப்பா சம்மட்டி வாங்க வேண்டிய 12. என்னோட நேம் கேக்குது. சோ நம்ம வந்து நேம் கொடுத்துடலாம். சோ நேம் கொடுத்துட்டு உன் பேர் கொடுத்துட்டோம். இப்போ எப்பவுமே என்ன மாட்டி விட உன் பேர் கொடுத்துக்கோ. சரி, ஓகே, நாண்டி அப்படினே வந்து நம்ம டைப் பண்ணிடலாம். சோ எஸ், நாண்டி அப்படின்னு டைப் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்மள எங்க கொண்டு போய் விட போகுது அப்படின்னு தெரியல. சோ இது வந்து would you like to help me அப்படின்னு கேக்குது. சோ நான் எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நாண்டி you are a wonderful person அப்படின்னு சொல்லுது. அது எனக்கே தெரியும். house it was here அப்படின்னு சொல்லுது. ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். so dark I couldn't see anything அப்படின்னு சொல்லுது. பார்க்க வந்து ரொம்ப பயமா இருக்கா. சோ இதையும் நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்றேன். வாட் டு யூ திங்க், ரைட் சைடு ஒரு லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லுது. கேக்குது நம்ம கிட்ட. எனக்கு பயமா இருக்கு. சோ நம்ம ஒரு சைடு சொல்லலாம். லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட். சிங்க லெஃப்ட்ல இருக்கா? என்ன கை? நீ ரைட்ல உட்கார்ந்து லெஃப்ட்னு சொல்ற. சோ லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லுது. லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லுது. while we walk I would like talking to you.